வணக்கம் மக்களே. மொபைலை தலையணைக்கு அடியில் வைத்து தூங்குறீங்களா? அப்போ கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கோங்க. இரவில் மொபைல் ஃபோனை தலையணைக்கு அடியில் அல்லது சுற்றி வைத்து தூங்குவது பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மொபைல் ஃபோன்கள் நம் வாழ்வின் ஒரு தவிர்க்க முடியாத பகுதியாக மாறிவிட்டது. காலையில் எழுந்ததும் கையில் மொபைல் ஃபோனை எடுப்பதில் இருந்து நாள் தொடங்குகிறது. இரவில் தூங்குவதற்கு முன்பு வரை அது தொடர்கிறது. மேலும் நாளின் பெரும் பகுதி மொபைல் ஃபோனை ஸ்க்ரோல் செய்வதிலேயே செலவிடப்படுகிறது. இதன் விளைவாக பல நேரங்களில் நாம் நம் மொபைல் ஃபோனை சார்ஜில் வைத்து கொண்டு தூங்குகிறோம் அல்லது தலையணைகளுக்கு அடியில் ஸ்மார்ட் போன்களை வைத்து கொண்டு தூங்குகிறோம். ஆனால் தூங்கும்போது நம் ஸ்மார்ட் போன்களை தலையணைகளுக்கு அடியில் அல்லது தலையணைகளை சுற்றி வைத்திருக்கலாமா என்று கேள்வி பலருக்கும் உள்ளது. இது பற்றி இந்த பதிவில் விவரமாக பார்க்கலாம். உண்மையில் இரவில் தூங்கும்போது உங்கள் மொபைல் போனை தலையணைக்கு அடியில் வைத்திருக்கும் தவறை நீங்கள் செய்யக்கூடாது. உங்களுக்கு இது போன்ற பழக்கம் இருந்தால் அதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர். ஏனெனில் உங்கள் மொபைல் போனை தலையணைக்கு அடியில் அல்லது அதை சுற்றி வைத்து இருப்பது உங்கள் உடலில் பல்வேறு தீங்குகளை விளைவிக்கும். எனவே ஸ்மார்ட் போனை உங்கள் தலையணையிலிருந்து அல்லது உங்களிடமிருந்து எவ்வளவு தூரத்தில் வைத்து இருக்க வேண்டும் என்பதை பற்றி தற்போது பார்ப்போம். இரவில் மொபைல் போனை தலையணைக்கு அடியில் அல்லது சுற்றி வைத்து தூங்குவது பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஏனெனில் ஸ்மார்ட் போன் திரையில் இருந்து வெளிப்படும் நீல ஒளி ப்ளூ லைட் நம் உடலில் உள்ள மெலட்டோனின் ஹார்மோனை பாதிக்கும். இதன் காரணமாக தூக்கத்தின் தரம் மோசமடைய தொடங்குகிறது. மேலும் தூக்கமும் தாமதமாக வருகிறது. இதன் விளைவாக தூக்கமின்மை, சோர்வு மற்றும் மனச்சோர்வு ஏற்படும் அபாயம் பெருமளவில் அதிகரிக்கிறது. படிப்படியாக தூக்கமின்மை தொடங்குகிறது. மேலும் மொபைல் போனில் சில நேரங்களில் தொடர்ந்து மெசேஜ்கள் வருகின்றன. இது தூக்கத்தை சீர்குலைக்கும். இது இத்துடன் முடிவடையவில்லை. ஸ்மார்ட் போன்கள் தொடர்ந்து RF ரேடியோ ஃப்ரீக்வன்சி கதிர்வீச்சை வெளியிடுகின்றன. இது மூளை மற்றும் உடலில் தீங்கு விளைவிக்கும். மேலும் மொபைல் கதிர்வீச்சுக்கு நீண்ட நேரம் வெளிப்படுவது உடலில் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தும். இரவில் தூங்கும்போது ஸ்மார்ட் போனை உங்களிடமிருந்து குறைந்தது 3 முதல் 4 அடி சுமார் 1 மீட்டர் தொலைவில் வைத்திருக்க வேண்டும். இதனால் அதன் கதிர்வீச்சு, நீல ஒளி மற்றும் அதிகப்படியான வெப்பம் நம் உடலையும் மனதையும் பாதிக்காது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். மக்களே, உங்கள் ஃபோனை தயவு செஞ்சு ரூமுக்குள்ளே கொண்டு போகாதீங்க. எதுனாலும் பார்த்து பெட்ரூமுக்கு வெளியே வச்சுட்டு போயிடுங்க. அதுதான் நல்லது, மிகவும் நல்லது. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பேஜை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.